வெல்கம் டு ஆபிஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்போதுமே சண்டே ஆனா எப்போதுமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னே நம்ம ஸ்பெஷலா பண்ணிட்டே இருப்போம். வெஜிடேரியன்ஸ் பாவம் என்ன பண்ணுவாங்க, அதனால இந்த தடவை குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பிரியாணி டேஸ்ட்லயே ரொம்ப செம்மையா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குஸ்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிரியாணி பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த குஸ்காவுக்கு எண்ணெயும் நெய்யும் சம அளவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். நான் இதில் இப்போ ஒரு பெரிய பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர முக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த குஸ்காவுக்கு காரம் கொடுக்குறதே பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதனால் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாயை 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து மல்லி இலையும் 1 கொத்து புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா கொலைவாக மசிஞ்சு வதங்கி வந்துடும். அப்படி இருந்தால் தான் குஸ்கா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த குஸ்கா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1.5 கப் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். இதுக்கு எப்போதுமே துளசி பச்சை அரிசி இல்லாட்டி இந்த மாதிரி சீரக சம்பா அரிசி தான் இந்த குஸ்காவுக்கு நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரிசியை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த குஸ்கா பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியிலையும் செய்யலாம், இல்லை பாதி தேங்காய் பால் பாதி தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 கப் பிரியாணிக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். அது தேங்காய் பாலாக இருந்தாலும் அதே அளவு தான். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி அரிசி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்ச பிரியாணி பாட்டையும் இது கூடவே சேர்த்து வச்சுருங்க. இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு மேலே நல்லா வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, தம்மை ஓப்பன் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக குஸ்கா நல்லா ரெடியாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய குஸ்கா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பர் டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.